அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது யுத்த காண்டத்தில் இருக்கின்றோம். சல்லியன் மிகுந்த கோபத்தோடு தேரை விட்டு இறங்கிச் செல்கிறார். கர்ணன் தானே தேரை செலுத்தி கொண்டு போகும்போது தேர் ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கொண்டது. ஏனென்றால் எப்பவோ ஒரு அந்தணருடைய கன்றை கர்ணனுடைய தேர் கொன்றதால் அவனுடைய சாபம்தான் இப்பொழுது தேர் அந்த இடத்தை விட்டு நகர முடியாமல் மாட்டிக்கொண்டது. கர்ணன் போர் செய்வதை நிறுத்திவிட்டு இறங்கி தேரை தூக்க முயன்றான். கீழே இறங்கி தேரை தூக்க முயன்றான். தீயவர்கள் செய்கின்ற தீமை அவரை எப்படியும் வந்து தாக்கும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அவன் உன்னுடைய மகனை கொன்றவன். நீ தயங்காமல் இப்பொழுது அம்பை விடு என்று கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார். அம்புகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் இன்னுயிர் பிரியவில்லை. அதனால் கிருஷ்ண பரமாத்மா அவரே கர்ணனை நோக்கி செல்கிறார். காக்கும் கடவுளே கர்ணனை நோக்கி செல்கிறார். இப்பொழுது கண்ணதாசனின் வரிகளில் அழகிய சீர்காழியின் குரலில் அழகிய ஒரு பாடல். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு நீ அண்ணனில்லை, ஊர்பலி ஏற்றாயடா கர்ணா, உன் பலி கொண்டேனடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா என்று பாடினார். அனைவருக்கும் இந்த பாடலை கேட்டால் கண்களிலிருந்து கர்ணனை பார்ப்பதற்காக கண்ணீர் எட்டி பார்க்கும். கண்டிப்பாக கண்ணீர் எட்டி பார்க்கும். வேதியனாக வடிவம் கொண்டு எனக்கு ஏதாவது கொடு என்று கர்ணனிடம் கிருஷ்ணர் கேட்க, என்ன வேண்டும் என்று கூறுங்கள் என்றான் கர்ணன். நீ செய்த புண்ணியம் அனைத்தையும் எனக்கு கொடுத்துவிடு என்று கிருஷ்ணர் கேட்டார். அதற்கு கர்ணன் சிரித்து கொண்டு, என்னுடைய புண்ணியத்தை நான் கொடுக்கின்றேன் என்று கூறி தன் மார்பில் இருக்கும் அம்பை பிடுங்கி அதில் வரும் இரத்தத்தை அவர் கையில் விட்டு, என் செய் புண்ணியம் அனைத்தையும் உங்களுக்கு தானம் தருகிறேன் என்று கூறினான். செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம். செய் புண்ணியம் என்றால் வினைத்தொகை, 3 காலத்திற்கும் அது வரும். செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்யப்போகும் புண்ணியம் அனைத்தையும் தந்தேன் என்று கூறினான். உடனே கண்ணன் உனக்கு என்ன வேண்டும் என்று கர்ணனிடம் கேட்டார். ஈரேழு பிறப்பிருந்தால் இல்லை என்று வருபவருக்கு இல்லை என்று கூறாத இதயத்தை கொடு என்று கேட்டான். அல்லல் வெவ்வினையால் இன்ன வெப்பமும் உண்டாயினும் 7 பிறப்பும் இல்லை என்று இறப்போருக்கு இல்லை என்று உரையா உள்ளம் நீ அருளல் வேண்டும் என்று கர்ணன் கேட்டவுடன், வேதியராக வந்த எம்பெருமான் எல்லா செல்வமும் உனக்கு தந்தேன் என்று கூறி, கஜேந்திரனுக்கு முன்பு தோன்றிய எம்பெருமான் மகாவிஷ்ணுவாக காட்சியளித்தது போல கர்ணனுக்கும் மகாவிஷ்ணுவாக காட்சியளித்தார். கர்ணன் கைகூப்பி சொன்ன வார்த்தை, கருணை கடலே, அனைவரும் இந்த அற்புத காட்சியை காண்பதற்கு தவம் இருக்கின்றனர். ஆனால் நான் செய்த புண்ணியம், யான் பெற்ற பெருந்தவ பேறு என்னையன்றி வேறு யாரு பெற்றாரோ என்று உயிரோடு கடவுளை பார்த்த தன்மை எனக்கு மட்டுமே கிடைத்தது என்று கர்ணன் கூறிக்கொண்டு இருக்கும் பொழுதே கண்களில் வழியாக அவனுடைய இன்னுயிர் பிரிந்தது. கர்ணன் ஒருவனுக்கு மட்டுமே கிருஷ்ண பரமாத்மாவின் உருவம் அவன் கண்களில் பதிந்து இருந்தது. என்ன ஒரு பாக்கியம்! இப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா விடை பெற்று கொண்டு அர்ஜுனனிடம் சென்று, உன் பானத்தை இப்பொழுது அனுப்பு என்று கூறினார். கர்ணன் உயிர் பிரிந்தது. இரு பக்கமும் அழுதனர். போர் நிறுத்தப்பட்டது. குந்தி தேவி மகனே என்று கதறி அழுக, துரியோதனன் மறுபக்கம் அழுது கொண்டிருந்தான். எங்கள் அண்ணனை நாங்களே கொன்றுவிட்டோமே என்று பாண்டவர்களும் அழுதனர். அனைத்து தெரிந்தும் வாழ்ந்தவன் கர்ணன். அவனுடைய மரணத்தை கிருஷ்ணர் விவரித்தார். ஒருவனுடைய மரண படுக்கையில் அடுத்தவரின் கண்ணீர் துளி விழுமானால் அப்படிப்பட்ட மரணத்தை அனைவரும் பிச்சை எடுத்தாவது பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை, கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை. அப்படிப்பட்ட கொடைவள்ளல் கர்ணனை நாம் நினைத்து பார்ப்போம். நம் குழந்தைகளுக்கும் மாவீரன் கர்ணனுடைய புகழை பற்றி சொல்ல வேண்டும். இதோடு கர்ணனுடைய கதையை நான் முடித்து கொள்கிறேன். கேட்டவர்கள் அனைவருக்கும் நன்றி. நற்பவி.